இவை வெவ்வேறு கருவிகள், அவற்றின் மூலம் மூர்த்திகளை வடிவமைக்க அல்லது விவரிக்கிறார்கள். இது ஒரு பெரிய அரைக்கருவி, இதன் மூலம் கல்லை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு சிறிய அரைக்கருவி, இதன் மூலம் கல்லை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு பனியோட்ட விசை, இதன் மூலம் வடிவமைப்பில் எளிதாகவும் குறைந்த நேரத்தில் செய்யவும் முடிகிறது. இது மூர்த்தி வடிவமைக்க மிக பயனுள்ளதாக உள்ளது. இதற்கு முன்பு வைரக்கத்தரு பொருத்தப்பட்டுள்ளது. இந்த ஒளி மற்றும் ஒரு சுத்தியல் ஆகும். இது ஒரு நியோமேடிக் ஒளி. சிலையை வடிவமைக்க சிற்பி அதை பயன்படுத்தினார். செதுக்குதல் அல்லது அதில் விவரங்களைச் சேர்த்தல். இது வைரத்தின் குள்ள விசை. இவை வெவ்வேறு வகை விசைகள், அவற்றின் மூலம் கலைஞர்கள் மூர்த்திகளில் விவரங்களை சேர்க்கிறார்கள். இந்த விசைகளை மென்மையான பணிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். அவற்றின் குள்ளங்கள் வெவ்வேறு வகையானவை. இது ஒரு கோணக்கருவி, இதன் மூலம் அளவிடப்படுகிறது. ஆனால் கலைஞர்கள் விசை மற்றும் கொத்து பயன்படுத்தி மூர்த்தியில் விவரங்களைச் சேர்க்கிறார்கள். இவை கோல்கள், இவற்றைப் பயன்படுத்தி மூர்த்திகாரர்கள் மூர்த்திகளை சமத்துவமாக கட்டமைக்கிறார்கள். இது ஒரு குத்து விசை மற்றும் குத்து ஆகியவற்றின் மூலம் நீங்கள் வடிவமைப்பு அல்லது விவரங்களைச் சேர்க்கலாம். மூர்த்திகாரர் இங்கு இதை பயன்படுத்தி மூர்த்தியின் முடியை உருவாக்குகிறார்.